வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானை பற்றின பதிவு. வேல்மாறல் பாராயணம் பற்றி பார்க்கலாமா? நிறைய பேர் தன்னோட யூடியூப் சேனலில் வேல்மாறல் பாராயணம் பற்றி போட்டுட்டு வராங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி பாராயணம் பண்ணி அவங்களுக்கு நல்ல பலன், அவங்க நினச்சது நிறைவேறினது, அந்த அற்புதத்தை மித்தவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதே மாதிரி தான் நானும் வேல்மாறல் பாராயணத்தை பற்றி பதிவெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு சகோதரி இதில் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்னென்னா, அவங்க விடாமல் வேல்மாறல் பாராயணம் 48 நாள் பண்ணி முடிச்சிட்டேன் மேடம், ஆனால் எனக்கு அடுத்த நாள் அது பண்ணாமல் இருக்க முடியல, நம்ம முடிஞ்சு போச்சே அப்படின்னு இருந்தது, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன பதிலை இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் எப்போயும் போலையே வேலுக்கு நல்லா கழுவிட்டு அபிஷேகம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணிவிட்டு சந்தன குங்குமம்லாம் சாத்தி மலர்கள் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல்மாறல் பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வர்ற கிருத்திகை, விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி, இதில் எல்லாம் நம்ம வேல்மாறல் பாராயணத்தை நம்ம அழகாக செய்யலாம். நமக்கு விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு மன திருப்தியும் அதில் கிடைக்கும். இது செய்யாத நாட்களில், அதாவது இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி சஷ்டி, கிருத்திகை, விசாகம் இந்த இல்லாத நாட்களில் நீங்கள் என்ன வழக்கமாக சொல்லுவீங்களோ, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், இல்லை ஸ்கந்த குரு கவசம், இந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக சொல்லுவீங்க இல்லையா, அதை நீங்கள் அன்னைக்கு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி தினம் ஒரு குறைஞ்சது ஒரு 20 to 30 நிமிஷமாவது முருகனை உங்களோட வச்சுக்கோங்க. நீங்கள் அவரை மனசார நினச்சி வேண்டுங்க. அந்த வேல் என்றைக்கு உங்கள் கூடையே இருக்கும். வேலும் மயிலும் துணை.